அக்னி பசுபதி எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, வேணும்னே வந்து வெறுப்பேற்றுறாங்க நம்ம காவேரி விஜயும். அதனால் காவேரி விஜய் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. வேணும்னே என்ன பண்ண டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் பாட்டு பாடி அப்படியே பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற விஜய் வந்து செமைய டென்ஷன் ஆகி நல்லா பிடிச்சி திட்டிடுறாரு. என்ன நினச்சிருக்கீங்க உங்கள் மனசில், என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பீங்களா, உங்களுக்குலாம் அவ்வளோதான் மரியாதை இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அதை கேட்டு வந்து மாப்பிள்ளைக்கு ரொம்ப தான் கோவம் வருது. சரிங்க மாப்பிள்ளை, ரிசப்ஷனை பார்க்கலாம் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ரிசப்ஷனுக்கு வேறு நான் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும் மாப்பிள்ளை, ஓகேவா, என்னம்மா நீயும் வந்துடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து காவேரியை பார்த்து அதை பார்த்து காவேரி அப்படியே கடுப்பாகி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. என்ன எப்படியும் வந்து இந்த வீட்டில் இருக்க விடாமல் பண்ணலான்னு நினச்சேன், பார்த்தியா முதல்ல அந்த வீட்டில் நீ இருப்பியான்னு பார்க்குறேன், என் பொண்ணு அந்த வீட்டுக்கு வரப்போகிறா, இதுக்கப்புறம் உனக்கு அந்த வீட்டில் இடமே கிடையாது அப்படின்றாரு. அதை பார்த்து யாருக்கு இடம் இல்லை, அவள் எங்கள் வீட்டு மகாராணி, அவர் அங்கே தான் இருப்பா, முதல்ல உங்கள் பொண்ணு அந்த வீட்டுக்கு வரலான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டாரு. அதை கேட்டு வந்து பசுபதி செமையாக டென்ஷன் ஆயிரப்பா, காவேரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூட்டின்னு போகிறாரு. காவேரி பற்றி அப்படியே முறைச்சிட்டே வராங்க. நீங்கள் என்கிட்ட ஏன் சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது காவேரி, நைட்டு தான் தாத்தா சொன்னார், அதான் சொல்ல முடியல. சரி நீ ரொம்ப டென்ஷன் ஆகாது, அவங்கள நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு உடனே வந்து ரிசப்ஷன் வைக்க போகிறாங்களா நம்ம இந்த ஊரில். ஆமாம் காவேரி, அதெல்லாம் நம்மளுக்கு என்ன பிரச்சனை, நம்ம ஜாலியாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அந்த ரிசப்ஷனுக்கு நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படின்றாங்க. என்ன காவேரி சொல்கிற, ஏற்கனவே இப்போ பயங்கரமாக கலாய்க்கிறாங்க, அந்த ரிசப்ஷனுக்கு நம்ம போய் என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் தெரியாதுங்க, அந்த ரிசப்ஷனுக்கு போயே ஆகணும், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் அவங்க அடங்குவாங்க, சும்மா அவங்கள விடக்கூடாதுன்னு. சரி காவேரி நீ சொல்கிறல்ல, போயிடலாம் விடு அப்படின்றாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, என்னப்பா இவ்வளோ பண்ணி கூட அந்த காவேரியோட திமிரு அடங்கவே மாட்டேங்குது, அப்படியே பார்க்குறா அந்த விஜய் ஃபுல் சப்போர்ட்டுப்பா, அதனால தான்ப்பா இப்படி பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறோன்னே. அதெல்லாம் பார்த்துக்கலாமா, நீ அந்த வீட்டுக்கு தானே போகிற, இதுக்கப்புறம் அவள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே. சரிங்கப்பா சீக்கிரமாக அந்த வீட்டுக்கு போகணும்ப்பா, ரிசப்ஷன் சீக்கிரமாக நடத்தணும்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே. சரி ரிசப்ஷனுக்கான வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அடுத்து வந்து ரிசப்ஷனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ காவேரி விஜய் அங்கே வராங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க எப்படி இங்கே வரமாட்டாங்கன்னு நினச்சேன், சரி இவள் வந்ததும் நல்லது தான், இவன் முன்னாடி கெத்தாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்து காவேரி வந்து வாழ்த்துக்கள்ப்பா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி சொல்கிறாங்க, சரி இவ்வளோ தூரம் நீ வந்துட்ட, இந்த ஊரில் தான் நீ இருக்க போகிற, என் வீட்டுக்கு நீ வரப்போகிறேன்னு நினச்சிட்டு என்கிட்ட சவால் விட்டுட்டுருக்கியா அப்படின்னா. ஆமாம் ரிசப்ஷன் முடிஞ்சு நான் அங்கே தானே வரப்போகிறேன் அப்படின்றாங்க. அங்கே நீ வரும்போது பார்த்துக்கலாம், என் வீட்டில் உனக்கு இடமே கிடையாது, உன்னோட கால் தடம் என் வீட்டில் படவே படாது, இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன், இதுக்கப்புறம் என் வீட்டுக்கு நீ வரவே முடியாது, பார்க்கலாமா அப்படின்னா. அதையும் பார்க்கலாம் அப்படின்றாங்க. அப்படியே வந்து காவேரி சொல்கிறாங்க, என் வீட்டு வாசப்படி மிதிக்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, உன்னை மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷனாக எங்கள் வீட்டில் பட்டா என்ன ஆகும் என் வீடு, அதனால் நீ வரவே முடியாது அப்படின்றாங்க. உடனே செமையாக டென்ஷன் ஆகிறாங்க ராகினி, யாரை பார்த்து என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. சரிம்மா நான் வரட்டுமா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. வாங்க விஜய் போகலாம் அப்படின்னோடனே விஜய் வந்து சரி ஓகே அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு பார்த்துட்டு என்னம்மா சொல்லிட்டு போகிறாவ அப்படின்னோடனே, மாமா இங்கே வாங்க அப்படி சொல்லிட்டு அன்பரசு கூப்பிட்றாங்க. அவள் அந்த வீட்டுக்கு நான் வர முடியாதுன்னு சொல்கிறா, அதெல்லாம் தெரியாது, ரிசப்ஷன் முடிச்சோடனே வந்து எங்கள் வீட்டுக்கெலாம் நான் போகவே மாட்டேன், அங்கே தான் நான் வருவேன் அப்படின்னோடனே. அங்கே என்ன பிரச்சனை நடக்க போகுது, சரி வீட்டில் சேர்த்துப்பானோ இல்லையே தெரியாது விஜய், என்ன நடக்க போகுது ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அன்பரசு. விஜய் கிட்ட காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நான் இதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, ஆமாம் அப்போது இவ அந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணணும் நீங்கள் அப்படின்னோடனே எனக்கு வாக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. சரின்றாரு விஜயும். கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டின்றாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி. அவள் வரலைன்னா நம்ம வீடு ரொம்ப நல்லா இருக்குங்க, அதுக்காக தான் சொல்கிறேன், பரவாயில்ல காவேரி உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அவங்கள தனி கொடுத்து வைக்க சொல்கிறேன்றாரு. இது